ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போதாவது நீங்கள் மட்டும் கொடுத்து கொண்டே இருப்பது போல் உணர்ந்திருக்கிறீர்களா? ஆனால் உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது யாரும் உங்களுக்காக இல்லாதது மாதிரி கருணை ஏன் சில சமயங்களில் ஒரு வழிப்பாதையாக தோன்றுகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இது ரோகனின் கதை. தன்னலமின்றி கொடுத்த ஒரு தங்க இதயம் கொண்ட மனிதன். வாழ்க்கை அவரை எதிர்பார்க்காத விதங்களில் சோதிக்கும் வரை. ஒரு சிறிய கிராமத்தில் ரோகன் என்ற ஒருவர் இருந்தார். அவர் தனது கருணைக்கு பெயர் பெற்றவர். ஒருவருக்கு உணவு தேவைப்பட்டால் அவர் தனது அறுவடையை பகிர்ந்து கொண்டார். ஒருவருக்கு பணம் தேவைப்பட்டால் அவர் அதை திருப்பி செலுத்த எதிர்பார்க்காமல் கடன் கொடுத்தார். அவர் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவுவதில் நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆனால் வாழ்க்கை எதிர்பாராத திருப்பத்தை எடுத்தது. ஒரு பயங்கரமான வறட்சி கிராமத்தை தாக்கியது. அவரது பயிர்கள் வாடின. அவரது சேமிப்பு மறைந்து விட்டது. இப்போது ரோகனுக்கு உதவி தேவைப்பட்டது. முன்பு உதவி செய்தவர்கள் தனக்கு ஆதரவாக நிற்பார்கள் என்று நம்பி ரோகன் அவர்களிடம் திரும்பினார். ஆனால் ஒவ்வொருவராக அவர்கள் சாக்கு போக்குகளை சொன்னார்கள். சிலர் தாங்களாகவே போராடி கொண்டிருந்தனர். மற்றவர்கள் வெறுமனே விலகி சென்றனர். ரோகன் ஒரு பழைய ஆல்மரத்தின் கீழ் தனியாக அமர்ந்தார். தொலைந்து போனதாக உணர்ந்தார். வாழ்க்கை ஏன் இவ்வளவு நியாயமற்றது என்று அவர் யோசித்தார். நான் எவ்வளவு கொடுத்தேன், ஆனால் இப்போது எனக்கு தேவைப்படும் போது எனக்காக யாரும் இல்லை. அப்போது அருகில் தியானம் செய்து கொண்டிருந்த ஒரு வயதான துறவி கண்களை திறந்தார். ரோகனின் வலியை கண்டு அவரை உட்கார அழைத்தார். சொல்லு மகனே, உனக்கு என்ன பிரச்சனை? ரோகன் தன் இதயத்தை வெளிப்படுத்தினான். துறவி கவனமாக கேட்டுவிட்டு புன்னகைத்து, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்றார். ஒரு முறை ஒரு பெரிய மன்னர் ஒரு எளிய விவசாயிக்கு ஒரு மந்திர தங்க கிண்ணத்தை கொடுத்தார். அதில் ஒருபோதும் உணவு தீர்ந்து போகாது. விவசாயி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர் தனது கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் உணவளிக்க அதை பயன்படுத்தினார். யாரும் பசியுடன் இல்லை என்பதை உறுதி செய்தார். ஆனால் காலப்போக்கில் கிண்ணம் அதன் பிரகாசத்தை இழந்தது. உள்ளே உணவு குறைய தொடங்கியது. கவலைப்பட்ட விவசாயி என்ன தவறு நடந்தது என்பதை புரிந்து கொள்ள ஒரு ஞானியான துறவியின் ஞானத்தை தேடினார். துறவி அவரிடம், இந்த கிண்ணம் உங்கள் கருணை போன்றது. நீங்கள் மீண்டும் நிரப்பாமல் தொடர்ந்து கொடுத்தால் ஒரு நாள் அது காலியாகிவிடும். உண்மையான தாராள மனப்பான்மை கொடுப்பதில் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் கொடுக்க கற்றுக் கொடுப்பதில் உள்ளது. ரோகன் அமைதியாக அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தார். கருணை சுழற்சியை தொடர உதவியர்களிடம் அவர் ஒருபோதும் கேட்டதில்லை. அவர் கொடுத்திருந்தார், ஆனால் ஒருபோதும் அதிகாரம் அளிக்கவில்லை. தீவிரமாக அவர் கிராமத்திற்கு திரும்பினார். மக்களை சேகரித்து துறவியின் ஞானத்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் பலர் இந்த யோசனையை கேலி செய்தனர். எங்களுக்கு எங்கள் சொந்த பிரச்சனைகள் உள்ளன என்று அவர்கள் கூறினார். ஆனால் ரோகன் கைவிடவில்லை. கேட்க விருப்பமுள்ள ஒரு சிறிய குழுவுடன் அவர் தொடங்கினார். மெதுவாக அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவினார்கள். மாற்றம் மெதுவாக இருந்தது, ஆனால் நிலையானது. மக்கள் உதவும் கரத்தின் சக்தியை கண்டார்கள். கிராமம் மாறியது. தாராள மனப்பான்மை மற்றும் பொறுப்புணர்வு கொண்ட ஒரு கலாச்சாரம் பிறந்தது. ஆனாலும் சிலர் மாற மறுத்துவிட்டனர். ஆனால் ரோகன் ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக்கொண்டார். எல்லோரும் திருப்பி கொடுக்க மாட்டார்கள், அது பரவாயில்லை. சுயற்சியை தொடர்ந்து நடத்துவது, கருணையின் விதையை விதைப்பது மற்றும் உதவி சுதந்திரமாக பாயும் ஒரு உலகத்தை உருவாக்குவதுதான் முக்கியம். ஏனென்றால் உண்மையான தாராள மனப்பான்மை என்பது கொடுப்பதில் மட்டுமல்ல, மற்றவர்களையும் கொடுக்க தூண்டுவதில் உள்ளது. அதனால் ரோகனின் கதை அனைவருக்கும் ஒரு பாடமாக மாறியது. சமநிலையின் பாடம், ஞானத்தின் பாடம், கொடுப்பதின் உண்மையான அர்த்தத்தின் பாடம். இப்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று நீங்கள் யாருக்கு உதவ முடியும்? மேலும் முக்கியமாக அதை அவர்களுக்கு எவ்வாறு
உதவும் பழக்கத்தை கடத்த ஊக்குவிக்க முடியும். ஏனெனில் கருணை என்பது ஒரு தியாகமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, அது ஒரு சுயற்சியாக இருக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு உத்வேகமாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். ஒன்றாக கருணையை பரப்புவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.